Hi friends, so நம்ம last வீடியோவில் வந்துட்டு பைத்தனில் print function பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பைத்தனில் இருக்கிற கமெண்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கமெண்ட்ஸ் வந்துட்டு பைத்தனில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கமெண்ட்டுங்கிறது ஒரு காமனாக இருக்கிற ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். ஸோ printன்னு சொல்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் எழுதுகிறேன், திஸ் இஸ் print function. சரிங்களா? ஸோ கால் பண்ணிவிட்டு நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணதும் இந்த லைனை வாசித்து அந்த லைனுக்குரிய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க் வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கமெண்ட்டுங்கிறது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனோ ஒரு அல்கோரிதம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த வேரியபிள் பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம ஒருத்தர் எழுதி வைப்போம், இல்லை ஒரு மெத்தட் சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் எழுதி வைப்போம், இல்லை ஒரு அல்கோரிதம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த அல்கோரிதம் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது என்னத்துக்காக வேண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் அவுட்புட் என்னது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே நம்ம அங்கே டிஸ்கிரைப் பண்ணி வச்சுடுவோம். ஸோ அப்போ அந்த லைன்ஸை வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாதுண்டா, இந்த பைத்தன் கோட் வந்துட்டு ரீட் பண்ணி அதுக்குரிய ஒர்க்கை செய்ய ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் திஸ் என்று சொல்லி கொடுத்து திஸ் கோட் இஸ் மை கமெண்ட் என்று சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணேன்டா எனக்கு கண்டிப்பாக இங்கே எரர் டிஸ்பிளே பண்ணப்படுது. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் கோட்ஸ் இங்கே இல்லை. அப்போது நான் அப்படியே ஒரு கோட்ஸ் நான் எழுதணும். ஸோ இல்லை ஏதாவது ஒன்று நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை பற்றியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணுமென்னு சொன்னால் நான் என்ன செய்யணுமெண்டா, இதுக்கு முன்னுக்கு ஹேஷ் என்று சொல்கிற நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணியிருந்தேனா இருந்தால் இந்த லைனை வந்துட்டு இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த நோட்டேஷன்ஸ் கொடுக்காதப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எரர் ஒன்று டிஸ்பிளே ஆகிடுச்சு நான் ரன் பண்ணும்போது. அப்போ இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் அந்த கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கமெண்ட், அதாவது இது ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் நான் நியூ லைனில் தனியாக தான் எழுதணுமா, இந்த பிரிண்ட்டுக்கு பின்னுக்கு எழுத இல்லைதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், உங்களால் அப்படியும் எழுத இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதுக்கு பின்னுக்கு ஹேஷ் கொடுத்துட்டு திஸ் இஸ் மை ஷார்ட் கமெண்ட். ஸோ இப்படி நான் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போவும் எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் வேலை செய்யும். ஸோ அப்போ ஹேஷ் கொடுத்துட்டு ஹேஷுக்கு பின்னுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ப்ரோக்ராமிங் கோடிங்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு அல்கோரிதத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதை ஒரு கோடிங்ஸாக நினச்சி அது எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்குரிய அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இது வந்துட்டு சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் எழுத வேண்டி வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு தரமும் நீங்கள் முன்னுக்கு ஹேஷ் கொடுத்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம்டா, ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். நீ அது சிங்கிள் கொட்டேஷன் ஒரு டபுள் கொட்டேஷன் நீங்கள் ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரிபிள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அந்த ட்ரிபிள் கொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் இடையில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எழுதுனீங்களா இருந்தால் அது சிங்கிள் லைனாக இருந்தாலும் சரி அல்லது மல்டி லைனாக இருந்தாலும் சரி அது எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன்னு பாருங்கள், திஸ் கோட் இஸ் ஹெல்ப் to get some data from my database, but this code haven't any connection string something இந்த மாதிரி பாருங்கள். ஒன்றுக்கு மேற்படி இப்போ நான் இங்கேவே நான் 2 லைனில் வந்துட்டு என்ன செய்திருக்கேன், கமெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ட்ரிபிள் கொட்டேஷன் எண்ட் பண்ணும் வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு லைன்ஸையும் வந்துட்டு அது ப்ரோக்ராமிங் கோடிங்ஸாக அதை கன்சிடர் பண்ணாமல் அதை ஒரு கமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி அதை ரீட் பண்ணாமல் விடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பாருங்கள், எனக்கு எந்த ஒரு எரருமே வரல. அதே சந்தர்ப்பத்தில் நான் இங்கே ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காட்டி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்க கண்டிப்பாக எனக்கு எரர் வந்திருக்கும். ஏன், இது ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ எப்போவுமே இந்த ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மல்டி லைன் கமெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொன்னால் முன்னுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த கமெண்ட்ஸோட அட்வான்டேஜ் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட டெவலப்பர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டவா ஒரு அல்கோரிதம், ரொம்ப முக்கியமான அல்கோரிதம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, பட் அதை இன்னொரு டெவலப்பர்ஸ் பார்க்கும்போது அந்த அல்கோரிதத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக அடுத்த ஒரு கமெண்ட்ஸ் ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் ஒரு மல்டி லைன்ஸ் கமெண்ட்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட வச்சிங்களா இருந்தால் இன்னொரு டெவலப்பர் அந்த கோடை பார்க்கும்போதோ இல்லை அல்லது
ஏதாவது ஒரு காமன் ரிப்போஸ்ட்ரி யூஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணக்கிட்டவா அந்த கோடை அவர் புல் பண்ணி எடுக்கும்போதோ அவர் அந்த கோடை பார்த்த உடனே விளங்கிக்குவார். எஸ், இந்த கோட்ஸ் இதுக்காக வேண்டி தான் எழுதப்பட்டிருக்கு, இந்த காரணத்துக்காக வேண்டி தான் இந்த அல்கோரிதம் ஒர்க் பண்ணுதுங்கிறத அவர் பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் இன்னொரு டெவலப்பர்ஸ்கிட்ட கால் பண்ணி என் டீம் மெம்பர்கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த கோடு எழுதியிருக்குங்கிறத நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியாக என்னால் மெயின்டைன் பண்ணவும் கோடிங்ஸ் எழுதவும் அதே டைமில் இன் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறதுக்கும் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கமெண்ட் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ஸோ பைத்தனில் இருக்கிற அடுத்தடுத்த கோடிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.